அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் அதனால அவருடைய வரலாறை இன்றைய நாள்ல கேட்கறது கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் ஏன் வசுதேவர் தேவகிக்கு மகனாக பிறந்தாரு? புராணங்கள் சொல்லக்கூடிய கதைதான் என்ன? வாங்க பார்க்கலாம். கிருஷ்ணர் ஆவணி மாதம் சுக்லபட்ச அஷ்டமி திதியில நள்ளிரவு 12 மணிக்கு அவதரிச்சவர். அவர் அவதரித்த அந்த தினத்தை தான் கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி அப்படின்னு நாம கொண்டாடிட்டு இருக்கோம். பகவான் கிருஷ்ணர் 3வது முறையாக வசுதேவர் தேவகி தம்பதிக்கு மகனாக அவதரித்தார். ஒவ்வொரு பிறவியில ஒவ்வொரு பெயர்ல இருந்த இந்த தம்பதிக்கு பகவானே பிள்ளையாக பிறந்திருக்காரு. கிருஷ்ணருடைய பிறப்புக்கான காரணம் என்ன தெரியுமா? கிருஷ்ணர் வசுதேவர் தேவகிக்கு மகனாக அவதரிச்சார் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அரக்கன் கம்சன் இருக்காரு இல்லையா, அவர் தன்னுடைய தங்கையான தேவகிக்கு பிறக்கிற 8வது குழந்தையால கொல்லப்படுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். இதனால தங்கை தேவகியையும் வசுதேவரையும் சிறையில அடைக்கிறாரு. அவங்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் கொன்னு தனக்கு பகைவர்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. 7வது குழந்தையாக பலராமன் தேவகியின் வயிற்றுல இருந்தாராம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில 7வது குழந்தையாக பலராமன் தேவகியின் வயிற்றுல இருக்கிறாரு. அப்போ விஷ்ணு பகவான் மாயா தேவியை அழைத்து தேவகி வயிற்றில் இருக்கிற பலராமன் கருவை கோகுலத்தில் வசிக்கும் நந்தகோபரின் மனைவியர்களில் ஒருவரான ரோஹிணியின் கருவுக்குள் மாற்றம் செய்ய சொன்னாரா. மேலும் மாயாதேவியை யசோதையின் மற்றொரு கருவாக வளரச் சொன்னாராம். பலராமன் ரோஹிணியின் கருவுக்குள்ளும் மாயாதேவி யசோதையிடமும் கருவாக வளர்ந்து வந்தனர். தேவகிக்கு கிருஷ்ணர் 8வது குழந்தையாக கருவுல வளர்ந்து வந்திருக்காங்க. ஆவணி மாதம் சுக்லபட்ச அஷ்டமி திதியில 8வது குழந்தையாக கிருஷ்ணர் பிறந்ததை தேவகியும் வசுதேவரும் ரசிச்சிட்டு இருந்தாங்களா. சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவகிக்கு மகனானது எப்படின்னு பாக்கலாமா? அப்போ கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவாக விஸ்வரூபம் எடுத்து காட்சி கொடுக்கிறாரு. நீங்கள் சுதபா பிருச்னி தம்பதியாக இருந்த போது 12 தேவ ஆண்டுகள் கடும் தவம் இருந்து என்னை நோக்கி தவம் இருந்தீர்கள். அதன் பயனாக உங்களுக்கு காட்சியளித்த நான் என்ன வரம் வேண்டும் என கேட்டேன். அதற்கு நீங்கள் பரமாத்மாவான நீங்கள் எங்களுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என கேட்டீர்கள். அதன்படி நான் பிருச்னி கர்ப்பா அப்படின்ற பெயரில பிறந்தேன். அதன் பின்னர் அடுத்த பிறவியில் காஷ்யபர் அதிதி தம்பதியராக நீங்கள் இருந்த போது உங்களுக்கு உபேந்திரன் என்ற பெயரில் பிறந்தேன். இப்போது நீங்கள் வசுதேவர் தேவகியாக பிறப்படுத்துள்ள உங்களுக்கு கிருஷ்ணராக நான் பிறந்துள்ளேன். இனி உங்களுக்கு பிறப்பு கிடையாது, முக்தி அளிக்கின்றேன். நீங்கள் எனது வைகுண்டத்திற்கு வந்து விடலாம் என வரம் கொடுக்கிறாரு. தற்போது கம்சனிடமிருந்து விடுவிக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளதால் என்னை கோகுலத்தில் உள்ள நந்தகோபரின் மனைவி யசோதையிடம் என்னை சேர்த்து விடுங்கள். அதற்கு பதிலாக அவருக்கு பிறந்த பெண் குழந்தையை இங்கு கொண்டு வந்து தன் பிள்ளை என கூறுங்கள். அதன் பின்னர் நான் பார்த்துக் கொள்கிறேன் என கூறிவிட்டு மீண்டும் குழந்தையாக மாறிவிட்டார். இப்படி 3 முறை மகாவிஷ்ணு ஒரே தம்பதிக்கு மகனாக பிறந்துள்ளார் என்றால் அவர்கள் எவ்வளவு பாக்கியவனாக இருப்பார்கள் இல்லையா? சரி, கிருஷ்ணர் பிறந்ததை 3 மட்டும்தான் முதலில் பார்த்தாங்க. வசுதேவர், தேவகி மற்றும் சந்திரன். இதன் காரணத்தால கோகுலாஷ்டமி தினத்தன்று சந்திர வழிபாடு செய்வதும் வழக்கமா பார்க்கப்படுதுங்க. என்ன சொந்தங்களே, கிருஷ்ணர் ஏன் வசுதேவர் தேவகிக்கு மகனாக பிறந்தார் அப்படின்ற புராண கதையை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு கிருஷ்ணரை ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நீங்க கிருஷ்ணரை செல்லமா எப்படி கூப்பிடுவீங்க, எப்படி வணங்குவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான ஆன்மீக தொழில்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களின் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. நன்றி, வணக்கம்.